வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று வீரத்தை பற்றி வெகு விமரிசையாக பேச வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனால் அன்று வீரம் என்பது ஆங்காங்கே முளைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும். அப்படி ஒரே வீட்டில் 2 வீரர்கள். அப்படி அந்த மாமன்னர்கள் செய்த காரியங்கள் என்ன காரியங்கள்? அன்று இவரது சின்ன மருது, பெரிய மருது, இவர்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் இவர்கள் ஆங்கிலேயர்களை பற்றியும், ஆங்கிலேயர்களை எதிர்த்து எப்படி வெள்ளையனே வெளியேறு என்பதை இந்தியாவில் நாம் கண்டதுண்டோ? இந்த வார்த்தைகளுக்கு முன்பாகவே சின்ன மருது அவர்களும் பெரிய மருது அவர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு போர் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். மாமன்னர் மருதுபாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தை தொடங்கியவர்கள். ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயரின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள். இவர்களது களம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையார் கோவிலாகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். மருது பாண்டியர்களை ஆங்கிலேயர்களால் பிடிக்க முடியவில்லை. காளையார் கோவிலை தகர்ப்பேன், நாட்டு மக்களை கொல்வது என ஆங்கிலேயர்கள் எடுத்த தகவலால் மருது பாண்டியர்கள் சரணடைந்து தூக்கிலிடப்பட்டனர். மாமன்னர்கள் வாழ்ந்த இம்மண்ணில் நாமும் வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுப்பனை என்பதற்கு உதாரணமாக இவர்களது வாழ்க்கை குறிப்பு கூட அமைந்திருக்கிறது. அப்படி விருதுநகர் மாவட்டத்தில் முளைத்த இந்த மாமன்னர்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தார்கள் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இவர்களின் வாழ்க்கை குறிப்பில் இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த முக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 1748 டிசம்பர் 15 மகனாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியர். 5 ஆண்டுகள் கழிந்து 1753 ஏப்ரல் 20 சின்ன மருது பாண்டியர் பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு. பெரிய மருதுவை விட உயரத்தில் சிறியவராக இருந்ததால் இளைய மருது சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்து வடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்து வடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். சிவகங்கை சீமையில் வசூலை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்டது தகராறா அல்லது அந்த வசூலை பிரித்து கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு வாதமா? இப்படியெல்லாம் சிவகங்கை சீமை மீட்கப்பட்டதற்கான மிகப்பெரிய வரலாறு ஒன்று உண்டு. அதை தெரிந்து கொள்ளலாம். ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி காட்டுக்கு தப்பிச் செல்கின்றனர். 1772 இதற்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காடு நவாப், தொண்டைமான், கும்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலு நாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். இந்த போர் சோழவந்தானில் தொடங்கி சிலைமான், மணலூர், திருப்புவனம், முத்தனேந்தல் என நடைபெற்று கடைசியாக மானாமதுரையில் போர் பயிற்சியே பெறாத சுதந்திர தாகமிக்க மக்களின் உதவியோடு போர் வெற்றி பெற்றது.
மேற்கில் திண்டுக்கல்லிலிருந்து தக்க சமயத்தில் வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் மருதுபாண்டிய சகோதரர்கள் அமர வைத்தனர். சமுதாய நல்லிணக்கத்திற்கும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் மற்ற வேற்று மதங்களாக பார்க்கக்கூடாது என்பதற்காக அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்களில் கூட எங்கும் பிரிவு மக்களிடையே வந்துவிடக் கூடாது என்பதற்காக மாமன்னர்கள் உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பு தான் அம்மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றி தான் ஒற்றுமை. மருது சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்துக் கொடுத்தனர். இவர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டியதுடன் குன்றக்குடி, திருமோகூர் கோயில்களுக்கும் திருப்பணி செய்தனர். மானாமதுரையில் உள்ள ஆனந்தவள்ளி அம்மன் உடனுறை சோமநாதர் கோயிலுக்கு கோபுரம் கட்டி தேரும் செய்தளித்துள்ளனர். மருதுபாண்டியர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இத்திருக்கோயிலின் பெருமை பற்றி சிவகங்கை கவிஞர் வேதாந்தம் சுப்பிரமணியம் வானர வீர மதுரை புராணத்தை இயற்றியுள்ளார். இந்நூலின் இறுதி பாடல் மருது சகோதரர்களை யதுகுல மருது பூபன் மைந்தர்கள் என்று குறிப்பிடுகிறது. இளையவரான சின்னமருது அரசியல் தந்திரம் மிக்கவராக விளங்கினார். இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு வித்திட்டனர். சின்னமருது அவர்களின் ஜம்புத்தீவு பிரகடனப்படுத்தப்படுதல். அப்படி அங்கு என்ன அந்த பிரகடனப்படுத்தப்படுவதில் என்ன ஒரு சிக்கல் நடந்திருக்கிறது, அந்த சிக்கல் எப்படியெல்லாம் தீர்த்து வைக்கப்படுகிறது, அப்பாற்பட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்க மக்கள் சக்தி ஒன்று தேவை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே சின்னமருது அவர்கள் தனது மக்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் வல்லமையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மருது சகோதரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி ஊமத்துறை, சிவத்தையா தம்பி, மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர், சித்தரங்குடி மயிலப்பன் சேர்வை, விருப்பாச்சி கோபாலர், தேலி யாதுலர், பழசி கேரளவர்மா, மறைந்த திப்புவின் தளபதி தூந்தாகி வாக்காகியோருடன் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினர். 1801 ஜூன் 12ஆம் தேதி சின்னமருது திருச்சி, திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் என அழைக்கப்படுகிறது. அவ்வறிக்கையின் மூலம் எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டுமென்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டது. 1857 சிப்பாய் கழகத்திற்கு அரை நூற்றாண்டிற்கு முன் நடந்த இந்திய தென்னிந்திய புரட்சியே முதல் ஒருங்கிணைந்த விடுதலை போராட்டமாக பல வரலாற்றாய்வாளர்களால் கருதப்படுகிறது. சின்ன மருதுபாண்டியர், பெரிய மருதுபாண்டியர், இப்படி 2 மாமன்னர்களை இத்தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒருவர் தளபதியாக செயல்பட்டிருக்கிறார், உதய பெருமாள் கவுண்டர். ஆனால் இவருக்கு இன்னொரு பெயர் கூட உண்டாம், துப்பாக்கி கவுண்டர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இவர் மக்களுக்காக முன்னிருந்து ஒரு போரில் ஈடுபட்ட ஒரு தியாகியாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 மாமன்னர்களுக்கும் இடையில் அவர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். உதய பெருமாள் கவுண்டர். இவர் மருதிருவர் கீழ் துப்பாக்கி படைப்பிரிவை உருவாக்கி அதற்கு தளபதியாக இருந்தவர். திருப்பாச்சேத்தி ஊரின் அம்பலக்காரராக மருதிருவர்களால் நியமிக்கப்பட்டவர். இவரின் இயற்பெயர் உதய பெருமாள் கவுண்டராகும். இவரின் துப்பாக்கி சுடும் திறமையை பார்த்து இவரை துப்பாக்கி கவுண்டர் என அழைக்க தொடங்கினர். இவரது மறைவு கூட 1801 அக்டோபர் 1 காளையார் கோவிலில் வெள்ளையருக்கும் சிவகங்கை சீமை படைக்கும் நடந்த போரில் தனது மார்பில் பீரங்கி குண்டுகளை தாங்கி இவர் வீரமரணம் அடைந்தார் என்பதில் வரலாற்றில் ஆணித்தனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஒருவருக்கு தண்டனை கிடைக்கிறது. அப்படி அடைக்கலம் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் அங்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கிறது. அப்படி அப்போரில் நடந்த என்னென்ன சஞ்சலங்கள் நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் தந்ததாக காரணம் கூறி 1801
மே 28 ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர். இப்போர் 150 நாட்கள் இடைவிடாமல் நடந்தது. காளையார்கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது. புதுக்கோட்டை, தொண்டைமான், தஞ்சை, சரபோஜி, எட்டயபுரம், எட்டப்பன் மற்றும் கௌரி வல்லபன் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு படை அனுப்பி உதவி செய்து அவர்களை பிடிக்கவும் உதவி செய்தார்கள். மருது சகோதரர்கள் மற்றும் பிற விடுதலை வீரர்களை பிடித்து கொடுப்போருக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டது. காளையார்கோவில் காட்டினை அழிப்பவருக்கு அளிக்கப்படும் நிலம் 20 வருடத்திற்கு இலவச குத்தகையாக வழங்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவித்தனர். ஒக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த போது தன் உதவியாளன் கருத்தானால் சின்ன மருது சுடப்பட்டார். இதற்காக கருத்தானுக்கு ஆங்கிலேயர் வெகுமதி அளித்தனர். காளையார் கோவிலில் கலோனல் அக்னியு மருது சகோதரர்களை கைது செய்தார். கௌரி வல்லப பெரிய உடையத்தேவரை சிவகங்கையின் இஸ்திமீராக நியமித்தார். சிவகங்கையின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது. சிவகங்கை அரசர் வெங்கம் உடையனத்தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். பாகநேரி அரசர் வாளுக்கு வேலி அம்பலம் மருது சகோதரர்களை மீட்க செய்த முயற்சிகள் தோல்வியும் அடைந்தன. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் 24/10/1801 அன்று தூக்கில் போடப்பட்டு வீரமரணம் அடைந்தனர். மருதுக்களுடன் அவர்கள் ஆண் வாரிசுகள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர். 500க்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டார்களாம். மருது சகோதரர்களின் விருப்பப்படி அவர்களது தலையை காளையார் கோவில் முன்பு புதைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. வெள்ளையர்களிடம் பிடிபட்ட சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆல்ஃப் வேல்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மன்னர்களை பற்றியும் நாம் எப்பொழுதும் வரலாற்றில் சிறப்பாக பேசுவது உண்டு. ஆனால் இந்த இரு மாமன்னர்களும், அதாவது மருதுபாண்டிய சகோதரர்கள் எப்படியெல்லாம் தமிழ் மண்ணுக்காக, அதுவும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு வரிகளாக நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி நாம் இவர்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவே தபால் தலைகளும் நினைவு மண்டபங்களும் இன்னைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி உருவாகிறதுக்கு முன்பாக இதை யார் யாரெல்லாம் உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி சுதந்திரத்திற்காகவும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு மக்களை காத்ததற்காகவும் இவர்களுக்காக நிச்சயமாக நினைவு தபால் தலை, நினைவிடம், அதுபோக இன்றைய காலகட்டத்தில் சினிமா கூட அவர்களை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ளது. மருது சகோதரர்களின் மறைவு மற்றும் ஒட்டுமொத்த குடும்ப அழிப்பு சிவகங்கை மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிவகங்கை சரித்திர கும்மி, சிவகங்கை சரித்திர அம்மானை நாட்டுப்புற பாடல்களின் வழியாக இதனை அறிய முடிகிறது. மருது சகோதரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் இவர்களது நினைவு தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை 2004 அக்டோபர் 23 மதுரையிலும் சென்னையிலும் வெளியிடப்பட்டது. மருது சகோதரர்களின் முழு உருவ கற்சிலைகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் காளீஸ்வரர் கோயிலின் உட்புறமும் மருது சகோதரர்களின் சமாதி காளீஸ்வரர் கோயிலின் எதிர்ப்புறமும் அமைக்கப்பட்டுள்ளன. மருது சகோதரர்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு கவியரசர் கண்ணதாசன் 1959 சிவகங்கை சீமை எனும் பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். எப்பொழுதும் சினிமா நமக்கு எடுத்துரைக்கும் விதம், ஆனால் வரலாற்றில் இப்படி ஒரு மாமனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு மாமன்னர்கள் இப்படித்தான் இருந்திருப்பார்கள் என்பதற்கு இந்த சினிமா ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை. நன்றி. மருதுபாண்டிய சகோதரர்கள் மக்களுக்காக போரிட்டு அவர்களது உயிரை துறந்திருக்கிறார்கள். வீரம் எப்பொழுதும் ஒரு சாகா வரம் பெற்றிருக்கிறது. ஆம், உங்களுக்கும் எனக்கும் இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு தமிழருக்கும், ஒரு இந்தியனுக்கும் வீரம் என்பது பிறவியிலேயே உண்டு என்பதை நாம் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு அரசர்களை பற்றியும் மாமன்னர்களை பற்றியும் நாம் படித்து தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி உதித்த ஒரு தலைவர்களை நாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், இறந்து நமக்கும் இன்று வரலாறாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பெருமை. நன்றி.